ஹை ஃப்ரெண்ட். எலெக்ஷன் சோழ மன்னர்களோட ஆட்சி காலத்துல நாட்டோட மிகப்பெரிய பிரிவு மண்டலம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 18 ஊர்கள் உள்ள வயநாடுகள் இருந்துச்சு. அந்த ஊர் கிராம சபை உறுப்பினர்களை எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு உத்தரமேரூர்ல உள்ள கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க நடத்திய தேர்தல் முறைக்கு குடவோலை முறை அப்படின்னு பேர். குளங்கள் ஏரிகள் நிர்வகிக்க ஏரி வாரியம், தோட்டங்களை பராமரிக்க தோட்ட வாரியம், தங்கத்தோட தரத்தை பரிசோதிக்க தனி குழு அப்படின்னு அந்தந்த வேலைக்கு தனித்தனியா பல வாரியங்கள் இருந்துச்சு. இந்த வாரிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய குடவோலை முறையை பயன்படுத்தினாங்க. தேர்தலில் போட்டியிடுற தகுதியான வேட்பாளரோட பேர்களை ஒரு பனை ஓலையில எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டு ஒரு குழந்தைய விட்டு ஒரு ஓலையை மட்டும் எடுக்க சொல்லி உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க. இவங்களுடைய பதவி காலம் 2 வருஷமா இருந்துச்சு. இப்ப தேர்தல் கமிஷன் வகுத்த சட்ட திருத்தம் மாதிரியே அந்த காலத்திலும் இருந்துச்சு. யாரெல்லாம் போட்டியிடலாம், யாரெல்லாம் போட்டியிடக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் ரொம்பவே தெளிவா இருந்தாங்க. அந்த காலத்துல தேர்தலில் நிக்க முதல்ல 30ல இருந்து 60 வயதா நிர்ணயம் பண்ணி அதன் பிறகு 35ல இருந்து 70 வயதா சட்ட திருத்தமும் செஞ்சாங்க. இது உத்தரமேரூர்ல உள்ள ஒரு கல்வெட்டுல உள்ள தகவல் சொல்லுது. தேர்தலில் தேர்வானவங்க 360 நாட்கள் ஆனா தானாகவே அவங்களுடைய பதவி காலாவதி ஆயிடும். அதாவது அந்த காலத்துல ஒரு வருஷம் 320 நாளா கணக்கிட்டாங்க. பதவியில உள்ளவங்க ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா பதவி நீக்கம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. சரி, அந்த காலத்துல தேர்தலில் நிக்க தகுதிகள் என்ன, யாரெல்லாம் போட்டியிடக்கூடாது, அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.